பிரைஸ் தி லார்ட். உங்களை யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்றுக் கொள்கிறேன். கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்ற நிகழ்ச்சி மூலமாக கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால் சங்கீதம் 91:14 வசனம். Today's scripture taken from Psalm chapter 91 verse 14. அவன் என்னிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடியினால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியினால் உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியினால் என்று சொல்லப்படுகிறது. என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியினால், இங்கிலீஷில் சொல்லப்படுகிறது he loves me சொல்லப்பட்டது. அப்படி என்றால் அவன் என்னை நேசிக்கிறபடியினால் என்று சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, எந்த ஒரு மனுஷன் கர்த்தரை நேசிக்கிறானோ, கர்த்தருடைய காரியத்தில் அதிகமாய் வாஞ்சியோடு இருக்கிறாரா, அவர்களை கர்த்தர் விடுவிப்பதற்கு தேவன் பிரியமாக உள்ளவராய் இருக்கிறார். சங்கீதம் 42 வசனம் படிக்கும் பொழுது, மானாது நீரோடை வாஞ்சிப்பது போல் என் ஆத்துமா தேவனை வாஞ்சிக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தரை தேடுகிறதுல ஒரு வாஞ்சை, கர்த்தருடைய வசனத்தை படிப்பதிலே ஒரு வாஞ்சை, கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதிலே ஒரு வாஞ்சை, கர்த்தர் பேசுவதை கேட்பது ஒரு வாஞ்சை. ஹல்லேலூயா. கர்த்தரை தேடுவதிலே ஒரு வாஞ்சை. இன்றைக்கு நீங்க எப்படிப்பட்ட பிள்ளைகளா இருக்கிறீர்கள்? கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளா இருக்கிறீங்களா? கர்த்தருடைய காரியத்திலே வாஞ்சை உள்ளவளா இருக்கிறீங்களா? ஒரு தாயார் இப்படியாக ஜெபித்தார். பிள்ளைகளின் ஆசீர்வாதத்திற்காக அவர்கள் ஒவ்வொரு வாரத்தின் வெள்ளிக்கிழமை காலையிலே சரியாக குளித்து முடித்து காலை 10 மணியிலிருந்து 2 மணி வரை தன் பிள்ளைகளுக்காக தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டே வந்தார். என் பிள்ளைகளை கர்த்தாவே ஆசீர்வதி, என் பிள்ளைகளை கர்த்தாவே ஆசீர்வதி என்று சொல்லி ஜெபித்து வந்தார். அந்த அம்மாவோட ஜெபம் கேட்கப்பட்டது. 4 பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்தினார். இப்பொழுது யார் அந்த அம்மாவிடத்தில் போய் சொன்னாலும் சொல்வார்கள், என்ன கஷ்டத்தோடு வந்து சொன்னாலும் சொல்வார்கள், நீங்க கவலைப்பட வேண்டாம், இயேசுவிடத்தில் ஜெபம் பண்ணுங்க, இயேசப்பா நம்முடைய காரியத்தை எல்லாம் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. அந்த அம்மாவுடைய வாஞ்சை, கர்த்தரை அதிகமாக வாஞ்சித்தபடியினால் அந்த அம்மாவுடைய ஜெபம் கேட்கப்பட்டது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய காரியத்துல நீங்கள் அதிக வாஞ்சை உள்ளவளா இருக்க, கர்த்தர் உங்க வாழ்க்கையிலையும் கர்த்தர் அற்புதங்களை செய்வார். அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடியினால் அவனை விடுவிப்பேன். நம் கர்த்தரை அதிகமாய் நேசிக்கும் பொழுது, கர்த்தருடைய காரியங்களிலே நாம் அதிக கவனம் செலுத்தும் பொழுது, அவர் நம்முடைய வாஞ்சையை பார்த்து, நாம் அவரை நேசிப்பதின் விதங்களை பார்த்து அவர் நமக்கு பெரிய காரியங்களை செய்வார் என்பதை ஒருபோது நீங்கள் மறந்துவிடக்கூடாது. நாம் ஜெபிக்கலாமா? தேவரே, நீ சகலத்தையும் செய்ய வல்லமையுள்ள தேவன், அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியினால் அவனை விடுவிப்பேன். இன்றைக்கு அநேக மக்கள் உலகத்தின் காரியங்களிலே அதிக வாஞ்சி உள்ளவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் உம்மை நேசிக்கிற, உம்மை விசுவாசிக்கிற நாங்கள் உம்மை அதிகமாய் நேசிக்கிறோம். உம்முடைய காரியங்கள் அதிகமாக நாங்கள் வாஞ்சி உள்ளவர்களாய் இருக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, எங்கள் காரியங்கள் காணப்படுகிற எல்லாவற்றிலும் இருந்து ஆண்டவரே நீ விடுதலை கொடுத்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாக ஜெபிக்கிறோம். நீரே தேவன். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.